ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நாம நல்ல சுவையான தேங்காய் பர்ஃபி வெல்லம் சேர்த்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். முதல்ல தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல தான் தேங்காவை துருவி எடுக்க போறேன். தேங்காவை தண்ணியில நல்லா அலசிட்டு நல்லா ஈரம் இல்லாம துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நான் இந்த தேங்காயில தோலை சீவி எடுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்க அப்படியே கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே டைம் கண்டினியூஸா அரைக்காதீங்க, கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. அப்பதான் துருவின மாதிரி கரெக்டான ஸ்டேஜ்ல கிடைக்கும். இதை நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தேங்காவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸி ஜார்லயே நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காவை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க எந்த பவுல்ல தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே பவுல்ல நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு அதே அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதாவது தேங்காவும் வெல்லமும் 1:1 ரேஷியோவில் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் எடுத்திருந்த அதே பாத்திரத்திலேயே தேங்காவுக்கு சமமான அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைய விடுறதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும், அதனால கம்மியான அளவே தண்ணி சேர்த்துடுங்க. இந்த வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காவை நல்லா கம்மியான தீயிலே ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லம் கரைஞ்ச உடனே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். வெல்லம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பர்ஃபியில் சேர்த்து குக் பண்ணும்போது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காயில் ஓரளவுக்கு ஈரப்பதம் போயிருக்கு. அதிக நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வெல்லம் தண்ணியை தேங்காயில் வடிகட்டி சேர்த்துடலாம். நீங்கள் நல்ல பியூர் குவாலிட்டி வெல்லம் சேர்க்குறீங்கன்னா தனியாக கொதிக்க வச்சு வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. வெல்லம் நேரடியாகவே நீங்கள் தேங்காய் துருவலில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெல்லத்தை வடிகட்டினதுக்கப்புறம் இதில் கருப்பு கருப்பாக எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம இந்த வெல்லம் தண்ணியை தேங்காயோடு சேர்த்து நல்லா கலரி விடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபி நல்லா செட் ஆகும், நமக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடலை மாவை இந்த தேங்காவோடு சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா கலரி விட்டுடுங்க. தேங்காவை வெல்லத்தோடு சேர்த்து நல்லா வேக விடலாம். வெல்லத்தோட இந்த ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதாவது இப்படி சுற்றி நல்லா பொங்கி பொங்கி வருது பாருங்கள், இது எல்லாமே அடங்கிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் தேங்காய் வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இது நமக்கு ரெடி ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கையில் கொஞ்சமாக இந்த பர்ஃபி எடுத்து லேசாக அப்படி உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் உருண்டு வந்தாலே நமக்கு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்ததும் இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கலாம். நம்ம கிளறி வச்சு தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி தோசை குத்தி இருந்ததுன்னா அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கரெக்டான ஷேப்பில் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த பர்ஃபியை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சொரசொரப்பான எட்ஜஸ் இருக்கிற கத்தி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் நான் இந்த தோசை குத்தியை பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்ஸில் வேணுன்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பர்ஃபியை நம்ம 2-3 நாளைக்கு வெளியே வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் நீங்கள் 10 நாள் கூட வச்சுக்கலாம். இந்த ஒரு பர்ஃபி நீங்கள் சாப்பிட்டாலே இன்னொரு பர்ஃபி சாப்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வெல்லம் சேர்த்து தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான தேங்காய் பர்ஃபி வெல்லம் சேர்த்து எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பாய்.